ஒரு திருக்குறள் மட்டும் சொல்லணும்னு தோணுச்சு. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு சொல்லிட்டு காடோட பிளெஸிங்ஸ் தர்னி ப்ரோ அண்ட் அதர் டீம்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால மட்டும்தான் இதெல்லாமே சாத்தியம். ஒரு நல்ல டவுன்ஃபாலில் இருந்தேன். ஒரு 2.5 கோடி 3 கோடி ரூபாய்க்கு பெரிய லாக்ல இந்த இடத்த வந்து ரீச் பண்ணும்போது நம்மளால எல்லாராலையும் முடியும்ன்றது எனக்கு தெரியும். ஆனால் இங்கே வரும்போது தான் உன்னாலையும் முடியும்னு ஒரு தட்டி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அதுக்குள்ள ஒரு கரெக்டான ஃபைன் பார்த்த கரெக்டாக கிடைக்கிறதுக்கு எனக்கு சோஷியல் லீகல் பெரிய பார்த்தா இருந்தது. உண்மையிலே விஷ்ணு ப்ரோவும் தர்ணி ப்ரோவும் பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து தர்ணி என்ன ஆஃபீஸில் பார்க்கும்போதே பார்க்க செம பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு. நம்ம வீட்லேயும் ஒன்று நல்லா இருக்கும், ஒன்று கொடுங்கன்னு கேட்க முடியாது, எனக்காச்சும் கூப்பிடுவாங்க போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி கூப்பிட்டாங்க. இந்த அவார்ட் மேலே அப்படி அதை பார்க்கும்போதே ஒரு நல்ல வைப் இருந்துச்சு. அது இன்னைக்கு கையில், அதுவும் நீங்கள் மனசார கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம். நம்ம வந்து நல்ல ஸ்கில்லோடு இருந்தால், நல்லா படிச்சிருந்தா நமக்கு என்ன வேலை கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு இங்கே நிறைய பேர் தயாராக இருக்காங்க. நம்மளை எப்படி பெரிய ஓனர் ஆக்கலாங்கிறதுக்கு நிறைய பேர் தயாராக இல்லை. அதை நீங்கள் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. லட்சாதிபதியை கோடீஸ்வரர்களாக மாற்றிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் வந்து பிஸ்னஸ் பண்ணும்பொழுது ரொம்ப ஸ்டக் ஆகி நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அப்படியே மைண்ட் வந்து அப்படியே நின்றும். ஒரு டைமில் பிளாக் ஆகி அப்போ வந்து நான் அவரை தேடி நான் போனேன். எனக்குள்ளே இருந்த விஷயத்த அவர் அழகாக எடுத்து சொன்னார். ஒரு 3-4 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. என்னோட வழிகாட்டி அவர். They made our problem as theirs and அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கைட் பண்ணிட்டு எங்களை ரொம்ப இது சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சோஷியல் லீகல். பிரதர் நீங்கள் 10 நிமிஷம் பேசினாலும் அந்த 10 நிமிஷத்தில் வந்து கேட்குறவங்களுக்கு ஒரு பெரிய வேல்யூ எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கணுங்க அப்படின்னாரு. நான் ஆக்சுவலாக ரிட்டனாக சொல்கிறேங்க, நான் வந்து யாரையும் இன்ஸ்பயர் பண்ண வரல. நான் இன்ஸ்பயர் ஆகிட்டு இங்கேருந்து போகிறேன். 2 ரீசன்னால. ஒன்று வந்து இந்த எக்கோ சிஸ்டம் இவ்வளோ பெருசாக த்ரைவ் ஆகுது. அண்ட் தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஆண்டர்பிரினர்ஸ் கண்ணு முன்னாடி தெரியுறாங்க, கண்ணு முன்னாடி வர போகிறாங்க. அதையும் நான் பார்க்குறேன். இங்கேருந்து சாதிச்சவங்க கூட நின்றுட்டு ஒரு அவார்டு வாங்குறதுமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தர்ணி அண்ணா, தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் பியூட்டிஃபுல் அவார்ட். எனக்கு இங்கே வந்தப்போ டிடன்ட் ஃபீல் லைக் ஒன் அதர் ப்ரோக்ராம் அந்த மாதிரில. எல்லாருமே ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி ஃபீல் பண்ணேன். ஒரு விவசாயிக்கு சேத்துல இறங்கி வேலை செய்யற ஒரு விவசாயிக்கு இப்படி ஒரு அவார்ட் கிடைக்கும்னா அது இங்கே தான் நடக்கும். இவ்வளோ பெரியவங்க மத்தியில் இந்த பரிசை கையில் வச்சிருக்கிறத நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு இதை நான் டெடிகேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என் கூட 15 பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் சேர்த்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம இந்த விட்டுட்டோம்னா அப்புறம் அவங்களுக்கு போய் நம்ம என்ன பதில் சொல்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். ஸோ என்ன கஷ்டமாக இருந்தாலும் என்னவா இருந்தாலும் வி ஷுட் ஒர்க் அப்படின்றது தான் என் மைண்டில் இருந்துச்சு. அண்ட் அது என்னை இது வரைக்கும் கூட்டு வந்துச்சு. அண்ட் இதுக்கு மேலேயும் கூட்டிகிட்டு போகும். ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ காட் திஸ் அவார்ட். தேங்க்யூ ஸோ மச் தரணிதரன் ப்ரோ அண்ட் தேங்க்ஸ் எவ்ரிபடி ஃபார் ஹியர். பறவை மாதிரி ஒரு பறந்துட்டு இருந்தேன், கீழே பார்த்தேன். இன்னும் கழுகு மாதிரி மேலே போய் பாருங்க, இன்னுமே ஆழத்தை பார்க்கலான்னு எனக்கு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா இன்னும் ஹைட்ல பறப்பன்ற நம்பிக்கை இந்த அவார்டு மூலியமா வந்திருக்கு. லீகல்னாலே தனியா தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டை மாத்தி அமைக்கிற மாதிரியான ஒரு மேடையா இதை பாக்குறேன். இந்த அவார்டுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு புன்னகை தேசம் வருணையும், சூரிய வம்சம் சரத்குமாரையும், வானத்தை போல விஜயகாந்தையும் ஒட்டு மொத்தமும் ஒரு கலவையா ஒரு முகத்தை பார்க்க முடியும்னா அதுதான் நம்ம தரணி பிரதர். இன்னும் சொல்ல போனா சோசியல் லீகலே அப்படிதான் நினைக்கிறேன்.